அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முதல் பதிவில் நாங்கள் 2 தெரியாத கணியங்கள் இருந்தால் எப்படி ஒரு ஒருங்கமை சமன்பாட்டை தீர்க்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த பதிவில் 3 தெரியாத கணியங்கள் வந்தால் எப்படி நாங்கள் ஒருங்கமை சமன்பாட்டை தீர்க்கிறோன்னு சொல்லி, முதலாம் சமன்பாடு, இது இரண்டாம் சமன்பாடு, இது மூன்றாம் சமன்பாடு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏபிசின்னு சொல்லி 3 தெரியாத கணியங்கள் இருக்குது. இப்போ இதில் 3 தெரியாத கணியங்கள் இருக்கனால 2 தெரியாத கணியங்களை நீக்கணும். நீக்கிட்டு 1க்கு விடை எடுத்து அதை பிரதியிட்டு நாங்கள் கணக்கு செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே மாதிரி இருக்குது. இங்கே சியும் இங்கே சியும், இது ரெண்டும் சமமாக இருக்குது. அப்போ நாங்கள் முதல்ல சியை இல்லாமல், அப்போ சியை இல்லாமக்கிறதுன்னு சொன்னால் இங்கே வித்தியாசமான அடையாளங்கள் இருக்கனால, குறியீடுகள் இருக்கனால நாங்கள் முதலாம் சமன்பாடுலேருந்து இரண்டாம் சமன்பாடை கூட்டணும்னு சொன்னால் இந்த சி ரெண்டும் நீங்கப்படும். பாருங்கள், முதலாம் சமன்பாடிலேருந்து கூட்டுறோம் இரண்டாம் சமன்பாடு. ஒன்றா இப்போ ஏயிலேருந்து 2ஏயும் கூட்டினா 3a சக. இப்போ இந்த 2b இருக்குது, 2bலேருந்து 3bயை கூட்டுறோம். பாருங்கள், 2bலேருந்து கூட்டுறோம் சய 3b. இப்போ 2b சகத்தர சய 3b. இப்போ என்ன செய்யும்? வித்தியாசமான அடையாளங்கள்னால கழிப்படும். கழிச்சா சய b. அப்போ எனக்கு என்ன வரும்? சக வராது, சய b வரும். சய சியிலேருந்து கூட்டுறோம் இன்னொரு சியை, அதுக்கு சக போட தேவையில்லை. இப்போ வித்தியாசமான குறியீடு. இப்போ இது ரெண்டும் வித்தியாசமான குறியீடுனால கழிப்படும். கழிச்சா 0. அப்போ அதே மாதிரி இங்கே சியும் கூட்டும்பொழுது வெட்டுப்படும். சமன் 3 0 கூட்டினா 3. கணக்கை நல்லா விலையும் கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு தெரியாத கணியத்தை நாங்கள் நீக்கணும்னா ஒரே வகையான குறியீடு இருந்துச்சுன்னா ரெண்டுக்குமே சக இல்லாட்டி சக இல்லாட்டி சய அப்படி ஒரே வகையான குறியீடு இருந்தால் நீங்கள் சமன்பாடை கழிச்சிங்கன்னு சொன்னால் ரெண்டும் நீங்கப்படும். வித்தியாசமான குறியீடுகள் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கூட்டுனீங்கன்னு சொன்னால் அது ரெண்டும் வெட்டுப்படும். சரிதானே? இப்போ இதை நாங்கள் 4வது சமன்பாடுன்னு எழுதி கொள்ளலாம். பாருங்கள், இப்போ 3a சய b சமன் 3. இதே மாதிரி இன்னொரு சமன்பாடு நாங்கள் உருவாக்கிக்கொள்ளணும். ஏயையும் பியையும் உள்ளடக்கிய ஒரு சமன்பாடு உருவாக்கிக்கொள்ளணும். இப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், இந்த 2ஆம் சமன்பாடு 2ஆல் பெருக்கிறேன். 2ஆம் சமன்பாடை பெருக்கிறோம் 2ஆல். இப்போ 2ஆல் பெருக்கினா இங்கே எத்தனை வரும்? 4a சய 6b சக 2c சமன் 0 பெருக்குனா 0 தான். இப்போ இது என்னது? 5வது சமன்பாடு. இப்போ 3ஆம் சமன்பாடிலே 2c இருக்குது, 5ஆம் சமன்பாடிலே 2c இருக்குது. இது ரெண்டும் வெவ்வேறான அடையாளங்களாக இருக்குது. அப்போ நாங்கள் கூட்டுனா இது ரெண்டும் நீங்கப்படும். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? 3வது சமன்பாடுலேருந்து கூட்டுறோம் 5வது சமன்பாடு. சமன்பாடுக்குள்ளே வட்டம் போடணும். சமன்பாடுன்னு துண்டாக காட்டுறதுக்காக தான் நாங்கள் வட்டம் போடுறோம். இப்போ 3ஆம் சமன்பாடிலேருந்து கூட்டுறோம் 5ஆம் சமன்பாடு. அப்போ சய 2aலேருந்து கூட்டுறோம் 4a. அதை பாருங்கள், சய 2aவிலிருந்து கூட்டுறோம் 4a. இப்போ ரெண்டும் வித்தியாசமான அடையாளங்கள், ஆகவே கழிப்படும். கழிச்சா என்னது? 2a, பெரிய இலக்கம் சக, அதனால் சக வரும். சரிதானே? 2a சய 4bலேருந்து கூட்டுறோம் சய 6b. இப்போ சய 4b சகத்தர சய 6b. இப்போ ஒரே மாதிரி அடையாளங்கள், ஆகவே கூட்டப்படும். 6 4 10 b. இதுக்கு குறியீடு சய, ரெண்டுக்குமே சய, அதனால் சய வரும். புரியுதா? 10b. இப்போ இங்கே 2cயும் வெவ்வேறு இடங்கள் இருக்குது. கூட்டும்போது வெட்டுப்பட்டும், அதை நேரடியாக வெட்டிவிடும். அடுத்து 26லேருந்து கூட்டுறோம் 0 கூட்டினா அதே சய 26 தான் வரும். இப்போ இது என்ன சமன்பாடு? 6வது சமன்பாடு.
இப்போ நமக்கு தெரியும் 3AB 2A 10B. இப்போ 2 தெரியாத கணியங்களை கொண்ட சமன்பாடு 2 உருவாக்கியாச்சு. முதல் பதிவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 2 தெரியாத கணியங்கள் சமன்பாட்டில் இருந்தால் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் செஞ்சுருக்கோம். ஆகவே இப்போ இந்த கணக்கை லேசாக செய்யலாம். ஏயும் பியும் இருக்குது. இப்போ நாங்கள் இதில் எதை நீக்கும்னு சொல்லி பார்க்கணும். 4ஆம் சமன்பாடை பெருக்குறோம் 10ஆல். 4ஆம் சமன்பாடை பெருக்குனா 10ஆல் பெருக்குனா இங்கே எத்தனை வரும்? 30A. 3Aனா 30A. இங்கே சய 10B சமன் 30. இது 7வது சமன்பாடு. இப்போ 6ஆம் சமன்பாடுலேயும் 10B இருக்குது, 7வது சமன்பாடுலேயும் 10B இருக்குது. ரெண்டும் ஒரே மாதிரி அடையாளங்களாக இருக்குது. அப்போ கழிச்சா இது ரெண்டும் நீங்கி பற்றும். இப்போ 6ஆம் சமன்பாட்டிலேருந்து கழிக்கிறோம் 7வது சமன்பாட்டை. இப்போ கழிச்சோம்னா 2Aவிலேருந்து 30Aவை கழிச்சோம்னு சொன்னால் சய 28A வரும். நான் போட்ட மாதிரி போட்டு கழித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ இது ஒரே மாதிரி அடையாளங்கள் இருக்குது, கழிக்கும்போது ரெண்டும் வெட்டுப்பட்டுரும். அதே மாதிரி 26லேருந்து கழிக்கிறோம் 30, அப்போ ரெண்டும் கூட்டுப்படும். கூட்டுப்பட்டால் எத்தனை? 56 வரும். சய 56 வரும். நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். இப்போ சய 28A சமன் சய 56. ஏ சமன் என்னவாக இருக்கும்? சய 56 இதன் கீழ் சய 28. ஏ சமன் இது சுருக்குனா 2 முறை வரும். இப்போ ஏ சமன் எத்தனை? 2. இப்போ அடுத்தபடியாக நாங்கள் பார்த்தோம்னா இந்த ஏபி அப்படிங்கிற 2 சமன்பாடு நம்மகிட்ட இருக்குது. இதில் 2ல் ஏதாவதுல ஒன்றில் ஏவை பிரதியிட்டோம்னு சொன்னால் நாங்கள் பி குழு விட எடுத்துடலாம். அப்போ என்ன எழுதுவோம்? ஏ சமன் 2ஐ சமன்பாடு 6ல் பிரதியிட. 6ல் பிரதியிட. 6ஆம் சமன்பாடு என்னது? 2A சய 10B சமன் 30. இப்போ 2A சய 10B சமன் சய 26. சய 26. இப்போ 2 தர ஏக்கு பதில் அந்த 2 பிரதியிடுறோம். சய 10B சமன் சய 26. 2 4. சய 10B சமன் சய 26. சய 10B சமன் 4 இங்கிட்டு கொண்டு போனால் 26 கழிப்படும் 4ஆல். இப்போ சய 10B சமன், இப்போ ஒரே மாதிரி அடையாளங்கள் கூட்டுப்பட்டுனா சய 30. B சமன் சய 30 இதன் கீழ் சய 10. B சமன் 2ஐயும் சுருக்குனா 3 முறை வரும். சய 2 வெட்டுப்பட்டு நேர் 3. புரியுதா? இப்போ ஏங்கிற விடையும் எடுத்தாச்சு, பிங்கிற விடையும் எடுத்தாச்சு. இப்போ இந்த ஏபிங்கிற விடையை இந்த சமன்பாடு 1ல் பிரதியிட்டோம்னு சொன்னால் சி குழு விடையை எடுத்துடலாம் நாங்கள். சரிதானே? ஏ சமன் 2, பி சமன் 3ஐ சமன்பாடு 1ல் பிரதியிட. இந்த சமன்பாடு என்னது? A + 2B - C = 3. இப்போ ஏக்கு பதிலாக 2 சக 2 தர பிக்கு பதிலாக 3 சய சி சமன் 3. இப்போ 2 சக 2 6. உங்களுக்கு தெரியும், பின்ன கணக்குலாம் சக தர இருந்தால் முதல்ல தரையை தான் செய்யணும். சய சி சமன் 3. அதே மாதிரி தான் இந்த கணக்குலையும். சரிதானே? முதல்ல அப்புறம் 2 கூட்டி 4ன்னு போட்டு அப்புறம் 3ஆல் பெருக்கிறது இல்லை. இப்போ 6 2 8 சய சி சமன் 3. சய சி சமன்
3 இந்த 8 இங்கிட்டு கொண்டு போனால் சமனுக்கு இந்த பக்கம் வந்தால் சய 8 சய சி சமன் 8லேருந்து 3 கழிச்சா 5 வித்தியாசமான குறியீடு கழிப்படும் கழிச்சா 5 பெரிய இலக்கம் 8 8 குறியீடு சய சி சமன் 2 பக்கம் சய நீங்கன்னா 5. நாங்கள் இதில் என்ன செஞ்சுருக்கோன்னு கேட்டால் 3 தெரியாத கணியங்கள் கொண்ட சமன்பாடாக இருக்குது. அப்போ 2 தெரியாத கணியங்களை நாங்கள் நீக்கணும். அதில் முதல்ல நாங்கள் சியை நீக்கிறோம். சியை நீக்கிறதுக்கு இது ஒரே மாதிரி இருக்கனால சியை நீக்கிறோம். சியை நீக்கின பிற்பாடு ஏபிங்கிற சமன்பாடு ஒன்று கிடச்சிருக்கு நமக்கு. அதுக்கு பிற்பாடு 2வது சமன்பாடை 2ஆல் பெருக்கி இந்த 3ஆம் சமன்பாடு சி ரெண்டும் இது ரெண்டையும் சமப்படுத்துகிறோம். படுத்திட்டு அடுத்து நாங்கள் சியை நீக்கிட்டு மறுக ஏபிங்கிற சமன்பாடும் உருவாக்கிட்டோம். இப்போ ஏபிங்கிற சமன்பாடு 2 நமக்கு கிடைச்சி இப்போ அதில் நாங்கள் பியை சமப்படுத்தி நாங்கள் ஏக்குள்ள விடை எடுத்தோம். ஏக்குள்ள விடையை பிரதிட்டு நாங்கள் பிக்குள்ள விடையும் எடுத்தோம். அடுத்து ஏபி 2ஐயும் பிரதிட்டு சிக்குள்ள விடையை கண்டிருக்கோம். சரிதானே? இப்போ இதே கணக்கை நாங்கள் வேறு முறையிலையும் செய்யலாம். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். இது நல்ல கணக்கு ஒன்று உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு 2-3 முறையில் இந்த கணக்கை செய்யலாம். அப்படி எல்லா முறையிலும் உங்களுக்கு விளங்கப்படுத்துன்னு சொன்னால் அதுக்கு பிற்பாடு நீங்கள் ஒருங்கை சமன்பாடில் எப்படி கணக்கு செய்ய வந்தாலும் நீங்கள் செய்யலாம். முதலாம் சமன்பாடை பெருக்கிறோம் 2ஆல். பெருக்குன்னா என்னது? 2a சக 4b சய 2c சமன் 6. இது 4ஆம் சமன்பாடு. இப்போ இந்த சமன்பாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் சமன்பாடில் 2a இருக்குது, 4ஆம் சமன்பாடில் 2a இருக்குது. 3ஆம் சமன்பாடில் 4b இருக்குது, 4ஆம் சமன்பாடில் 4b இருக்குது. 3ஆம் சமன்பாடில் 2c இருக்குது, 4ஆம் சமன்பாடில் 2c இருக்குது. இப்போ எங்களுக்கு எது விருப்பமோ அதை நாங்கள் நீக்கலாம். ஆனால் நாங்கள் குறியீடை பார்க்கணும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு, அதே மாதிரி இங்கே மைனஸு இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ரெண்டுக்குமே மைனஸ் இருக்குது. அப்போ நாங்கள் 3ஆம் சமன்பாடுலேருந்து 4ஆம் சமன்பாடை கழிச்சோம்னு சொன்னால் இந்த சி வெட்டுப்பட்டு ஏபிங்கிற சமன்பாடு கிடைக்கும். அதே நேரத்தில் நாங்கள் 3ஆம் சமன்பாடுலேருந்து கூற்றும் 4ஆம் சமன்பாடை அப்படி கூட்டுனா இந்த சய 2a இங்கே சக 2a 2 வித்தியாசமான குறியீடு, ஆகவே கழிப்படும். கூட்டும்போது கழிப்பட்டு இது நீங்கப்பட்டுரும். அதே மாதிரி பியும் நீங்கப்பட்டுரும். இது ரெண்டும் கூட்டுப்பட்டு சய 4cன்னு வரும். இப்போ இங்கே வெவ்வேறான அடையாளம் இருக்குது, ஆகவே இதுவும் கழிப்படும். கழித்து சய 20ன்னு வரும். ஆகவே சய 4c சமன் சய 20னா சி சமன் சய 20 பிரிக்கிறோம் சய 4ஆல், சி சமன் நேரடியாக விட வந்துடுது. இப்படி ஒரே நேரத்தில் எங்களுக்கு 2 தெரியாத கணியங்களை நீக்க இயலும்னா அப்படி நீக்கி செய்கிற லேசாக இருக்கும். சரிதானே? இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்? சி சமன் 5ஐ சமன்பாடு 1இல் பிரதி இட. இப்போ முதல் சமன்பாடை எழுதுவோம். ஏ சக 2b சய சி சமன் 3. ஏ சக 2b சிக்கு பதில் என்ன போடுவோம்? 5 சமன் 3. இப்போ ஏ சக 2b சமன் 3. 5 இங்கிட்டு கொண்டு வந்தால் சக 5 மாறும். ஏ சக 2b சமன் 5 3 8. இது என்னது? 5வது சமன்பாடு. சி சமன் 5ஐ சமன்பாடு 2இல் பிரதியிடும். 2இல் பிரதியிட்டால் 2a சய 3b சக சி சமன் 0. இப்போ 2a சய 3b சிக்கு பதில் 5 சமன் 0. 2a சய 3b சமன் இந்த 5 இங்கிட்டு கொண்டு வந்தால் மறைஞ்சால் மாறும். இப்போ இது என்னது? 6ஆம் சமன்பாடு. இப்போ உங்களுக்கு ஏபிங்கிற சமன்பாடு 2 எடுத்தாச்சு. இப்போ ஏ சக
2b சமன் 8ன்னு சொல்லி ஒரு சமன்பாடு எடுத்தாச்சு. அது 5ஆம் சமன்பாடு. அடுத்து 2a செய்ய 3b சமன் சாய 5 அப்படின்னு சொல்லி இன்னொரு சமன்பாடு எடுத்துட்டோம். இப்போ 2 தெரியாத கணியங்களை வச்சு உங்களுக்கு செய்ய இயலும் தானே. இதுக்கு பிற்பாடு இந்த கணக்கை நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் இதே கணக்கை தான் போட்டிருக்கேன். இந்த வாட்டி பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன். 3ஆம் சமன்பாடை பிரிக்கிறோம் 2ஆல். அப்போ இந்த சாய 2வை 2ஆல் பிரித்தா என்ன ஆகும்? சாய 2a பிரிக்கிறோம் 2ஆல். 2 வெட்டுப்பட்டு a மிஞ்சும். என்ன மிஞ்சும்? சாய a. அதே மாதிரி 4b 2ஆக பிரித்தா 2b. அடுத்து இதை பிரித்தோம்னு சொன்னால் சாய c. 26 2ஆக பிரித்தா சாய 13. இது என்னது? 4ஆவது சமன்பாடு. இப்போ இதுலேயும் a இருக்குது, 1ஆவது சமன்பாடுலையும் a இருக்குது. இங்கே 4ஆம் சமன்பாடில் சாய 2b இருக்குது, 1ஆவது சமன்பாடுலேயும் 2b இருக்குது. இங்கே c இருக்குது, அதே மாதிரி மேலேயும் c இருக்குது. இப்போ நாங்கள் பிரித்தும் சமப்படுத்துறதுக்கு நாங்கள் பிரிக்கலாம். கூடுதலாக நாங்கள் ஏன் பிரிக்கிறதில்லன்னு கேட்டால், இது எல்லாமே பிரிக்கக்கூடிய எண்மாக இருக்கனால நாங்கள் பிரிச்சிட்டோம். இதே நேரத்தில் நாங்கள் பிரிக்கும்போது தசம் வருமா இருந்தால் நம்ம கணக்கு செய்ய கஷ்டமாயிரும். அதனால் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஆனால் பிரித்தும் கணக்கு செய்யலாம். சரிதானே? இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ 1ஆம் சமன்பாடும் 4ஆம் சமன்பாட்லேயும் a b c எல்லாமே சமனாக இருக்குது. ஆனால் நாங்கள் இதை குறியீடு பார்க்கும்போது இங்கே சாய இருக்குது. அப்போ கழிச்சோம்னு சொன்னால் இந்த c வெட்டுப்படும். ஏபிங்கிற சமன்பாடு நமக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் நாங்கள் கூட்டணும்னு சொன்னால் ஏயும் வெட்டுப்பட்டு பியும் வெட்டுப்பட்டு சிக்கு விட நேரடியாக வரும். அதுக்கு பிற்பாடு முதல் செஞ்ச மாதிரியே செய்யலாம். நாங்கள் அடுத்த பதிவில் பின்னங்களில் ஒருங்கை சமன்பாடு வந்தால் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நாங்கள் நன்றி, வணக்கம். நாங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.